நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை, நீ ஆடியோ வெளியிடு. பொட்டம்மானே மயிர் எனக்கு. காளியம்மாள் குறித்து பேசி அந்த ஆடியோ உண்மை என்று ஒத்துக்கொண்ட சீமான் இந்த ஆடியோவையும் உண்மைன்னு ஒத்துக்கணும். நீ அப்படி வரியா சார்? சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர்ல எதுக்கு? ஏன் நீயே கேள? ஏன் சொல்லுங்க. சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க எச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை அது. நீ க்ளோஸ்ல. டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. அங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. எனக்கு கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏறினா ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க. ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனாலதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா மீட்டர் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன். யார் நீயா? இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த. 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. 46 வயசு வரைக்கும் நீ பிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்த, கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த பொம்பளைய 15 வருஷமா அல்கம் செருப்ப பிஞ்சுட சீமான் உனக்கு. எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா இருப்பா? பெங்களூர்கார். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. பொண்ணுங்க ஃபாலோ பண்றாங்களா? ஏன்டா அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் 10 தடவை கருக்கலைப்பு செய்ய வச்சுட்டு அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு இவர் பண்ணதுக்கு பேர் ரொமான்ஸா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டின்னு. ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு செருப்பால் அடிப்பேன், ஓடிரு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக் பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். You don't worry, be happy. நோ, சூத்த முன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டியானா நீ? சோத்த தான துண்ற. நீ புடுங்கின வரைக்கும் போதும். பேசுறது பெரியாரு, அப்புறம் இங்க போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, நீங்க குடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. நான் தான் இல்லங்கறேளா. அப்புறம் என்னத்துக்கு உங்க வீட்டு காலிங் பெல் அடிக்காம எங்க வீட்டு காலிங் பெல் வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? எதை பேசுறது? எது சமூகத்துக்கு பிரச்சனை? எதை சொல்ல வர யாரா? இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த உள்ள வச்சிடுறா. ஓகே.